Hi everyone, new batch, new students. So, எனக்கு பரிச்சயப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 10th ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 1 year பிளான். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏன் போடணும்னு நினச்சேன்னா, ஒரு வருஷத்துக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக எல்லா சப்ஜெக்ட்டையும் சொல்லிட்டோம்னா ஒரு பயத்தில் படிப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் போட்டது. 11th மார்க்கை பார்த்து 11th அப்செட்டில் இருக்கீங்க, 12th போக போகிறீங்க, சரிங்களா? அண்டு 10th to 11th போகிறவங்க 10th மார்க் வச்சு இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு குரூப்புக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. அது எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். என்னெல்லாம் போர்ஷன்ஸ் படிக்க போகிறீங்கன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை 11th 12th ரெண்டு பேருமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டை சொல்லிடுறேன், 11th to 12th போகிறவங்கள சொல்லிடுறேன். லீவை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுவேன். நிறைய பேர் லீவை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்க. கிராஷ் சீரிஸ் வர நடுவில் ஸ்டாப் பண்ணேன், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மோரோவர் உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சேனல் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கும். அண்ட் ஜூன் ஜூலையில் ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா, தமிழில் 2 லெசன். நமக்கு தமிழ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க 11th 12th 2 லெசன், இங்கிலீஷ்க்கு 2 லெசன், மேக்ஸுக்கு 4 சாப்டர் வரும். அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு 4 யூனிட் வரும். அப்போ நீ சொல்லு, ஜூனில் தான் ஆரம்பிச்சோன்னு ஜூன் ஜூலைக்குள்ளே வித்தின் 2 monthsக்குள்ளே நீ 4 சாப்டர் மேக்ஸில் முடிக்கணும், 4 ஃபிசிக்ஸ் முடிக்கணுங்கிறனா எவ்வளோ கஷ்டம் தான். லீவ்லேருந்தே படிக்க சொன்னேன். கெமிஸ்ட்ரியில் 1 2 6 7 11, ஆர்கானிக்கில் 2, ஃபிசிக்கலில் 2, ஆர்கானிக்கில் 1, இன்ஆர்கானிக் 2, ஃபிசிக்கல் 2. பாட்னியில் 4 லெசன், ஜுவாலஜியில் பயாலஜியில் பாட்னியில் 4 லெசன், ஜுவாலஜியில் ஃபஸ்ட் 5 லெசன், கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட் 6 லெசன். இதுதான் போர்ஷன்ஸ். நம்ம ஃபஸ்ட் மிட்டம் பிளான் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன போர்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் மிட்டம் பிளான் இப்போவே இந்த லாஸ்ட் 10 days பக்காவாக தமிழ், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் விட்டுருங்க, பயாலஜி விட்டுருங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் அட்லீஸ்ட் 1 chapter or 2 chapters முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் 1 லெசனாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில் 2 லெசன் அண்ட் மேக்ஸில் அட்லீஸ்ட் 1 சாப்டர் அட்லீஸ்ட் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். முதல்லேருந்தே படிக்கிற பசங்க ஒரு 2-3 சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில் ஒரு பக்காவாக ஒரு 2 லெசன் 3 லெசன் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் முதல்லேருந்தே படிக்கிறவங்க. ஃபிசிக்ஸில் ஒரு அட்லீஸ்ட் 2 யூனிட். ஸோ மீதி எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம ஜூனில் பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட் மிட்டமோட பிளான். ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமானு கேட்டால், இம்பார்ட்டன்னா 90% கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதுவே போதுமானது படிக்கிறதுக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். மற்றபடி பயப்பட வேண்டாம். இம்பார்ட்டன்ட் தராரு அதுலேருந்து பப்ளிக் வருமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் படிக்கணும்னா எல்லாமே படிக்கிற மாதிரி தான் கொடுப்பேன். அதை நீங்கள் படித்தா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிட்டம் ஈஸி. எல்லாருமே யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும். யாரெல்லாம் 11th விட்டிங்களோ 12th அடித்து தூள் கலப்பணும், சரியா? 11th மார்க் கம்மியாச்சுன்னு அப்படியே உட்காந்துருக்கூடாது. ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்டர்லி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழில் 4 லெசன், ஃபஸ்ட்டு 4 லெசன், இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 4 லெசன் படிச்சிடலாம். மேக்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக அங்கே தான் மொமெண்டமே போகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே 4 சாப்டர் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சாப்டர் தரவாக இருந்துட்டு, குவார்டர்லி வரதுக்குள்ளே 4-5 சாப்டருக்கு ரொம்ப தரவாக இருந்து, ஒரு சாப்டர் மட்டும் அரைகுறையாக தெரியும்னா பிரச்சனை கிடையாது, நம்ம அடித்து தூள் கிளப்பிடலாம். அதேமாதிரி ஃபிசிக்ஸில் 1 to 6 லெசன்ஸ். ஃபிசிக்ஸில் 1 to 6 லெசன்ஸ். ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக 6 லெசன். நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் ஒழுக்கமாக புக் பேக் கொஸ்டின் படித்தா போதும். புக் பேக்கே 60 70 40 கொஸ்டின் இருக்கும். நான் சொல்கிற கொஸ்டின் படிச்சிங்கனாலே போதும், எழுதிடலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக்கில் 4, ஃபிசிக்கலில் 3, ஆர்கானிக்கில் 2. ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டே 5 லெசன் முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 லெசன். ஃபிசிக்கலும் இன்ஆர்கானிக் பிரச்சனையே இருக்காது. அதாவது ஃபஸ்ட்டு 4 லெசனும் 6 7 8 பிரச்சனையே இருக்காது. ரொம்ப ஈஸி. 11th விட 12th ஈஸி, நான் அடித்து சொல்லுவேன். பயாலஜி பாட்னி ஃபஸ்ட்டு 6 லெசன் ஈஸியாக தான் இருக்கும். ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 8 லெசன், கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு 10 லெசன். இதுதான் நம்மளுடைய குவார்டர்லி போர்ஷன்ஸ். ஸோ நீங்கள் மிட்டம்லேயே கொஞ்சம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா குவார்டர்லி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் இதில் போர்ஷன்ஸ் நல்லா கவர் பண்ணுங்கள். முக்கால்வாசி எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ குவார்டர்லி போர்ஷன்ஸில் ஓரளவு 2-3 லெசன் இன்னும் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குவார்டர்லி போர்ஷன்ஸை கவர் பண்ணும். குவார்டர்லியில் உங்களுடைய எய்ம் அட்லீஸ்ட் ஒரு 450க்கு மேலே இருக்கணும். 500க்கு மேலே எடுத்தால் ரொம்ப சந்தோஷம். இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நவம்பர் போர்ஷன்ஸ் பாருங்கள். 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழில் அடுத்த 2 லெசன் 5 6, இங்கிலீஷில் அடுத்த 2 லெசன் 5 6, ஃபிசிக்கலில் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லெசன் 7 8 9, கெமிஸ்ட்ரியில் 5 9 10 13 14, பாட்னியில் 7 8 9, ஜுவாலஜியில் 9 10 11, சிஎஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 11 to 16, மேக்ஸில் 7 8 9. ஸோ இது 7 8 9 ஹெவி சாப்டர் மேக்ஸில். டிஃபரன்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் அண்ட் 8th சாப்டர் பார்ஷியல் அண்ட் 9th பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல். ஸோ ஹெவியாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் மேக்ஸோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ இதில் நீங்கள் செகண்ட் மிட் டேர்மில் அந்த 1 month 1.5 month ரெக்கவர் பண்ணணும். இது 3 சாப்டர் இல்லைனா கஷ்டம்.
ஏன்னா அடுத்த 10, 11, 12 இருக்குது, அதெல்லாம் சேர்த்து டிசம்பரில் வரும். வித்தின் 20 to 25 டேஸ் கேப்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கோட்டைலி மூடி நல்லா படிங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்தராக இந்த போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுது. ஏதாவது போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம ஜனவரியில் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 10 சாப்டர் ஏதாவது படித்து வச்சிட்டிங்கன்னா, ஏதாவது 2 சாப்டர் பெண்டிங் ஆகிடுச்சுன்னா அது ஜனவரியில் கூட நம்ம படிச்சுக்கலாம். அது மாதிரி டிசம்பரில் ஆஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் எல்லாத்துலேயுமே. ஸோ ஃபுல் போர்ஷன் அப்படிங்கிறது வித்தின் 6 to 5 monthsலேயே வந்துடுது. அப்போ ரெடியாக இருக்கணும் கோட்டைலிக்குள்ளே. அதுதான் சொல்ல வரேன். எப்படி இந்த வருஷம் போகுதுன்னே தெரியாது. ஸோ 12th நிலைமை இது. அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரினா ஃபஸ்ட்டு மிட்டமும் கோட்டைலி வெரி வெரி க்ரூஷியல். ஹாஃப் இயர்லியில் பார்த்துக்கலாம் நீ இருந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ 11th வாங்க. 11th தானே எவன்டா படிப்பான் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 11th கிட்ட போய் கேளுங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க அவதிப்பட்டாங்க அப்படின்னு. ஸோ 10th 11th வரைங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். புக்கு நம்ம குரூப்பு 2 வால்யூம் இருக்கும், 2 புக்கு இருக்கும். பார்த்து பயப்படாதுங்க. கான்செப்டை புரிஞ்சு படிங்க. கிளாஸுக்கு கரெக்டாக போங்க. கிளாஸை பார்த்தானே புரியும். மேக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கோச்சிங் போக ட்ரை பண்ணுங்கள். வெளியில் நல்லா தெரியும்னா உங்கள் ஸ்கூல்லே கவனிங்க. ஸ்கூலில் நல்லா சொல்லித்தராங்க. ஸ்கூலில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லைனா வெளியில் மேக்ஸுக்கு மட்டும் ஒரு கோச்சிங் போங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நீங்களே படிக்கலாம். ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 10th இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 11th டோட்டலி டிஃப்ரெண்ட். இனிமேல் நீங்கள் வந்து பெரிய பையன் ஆகிட்டீங்க. கண்டிப்பாக வந்து படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழில் வந்து 2 லெசன், ஃபஸ்ட்டு 2 லெசன் ஜூன் ஜூலை ஃபஸ்ட்டு மிட்டமில், இங்கிலீஷ் 2 லெசன், ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெசன் வரும். இந்த 4 லெசன் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பார்க்கணும். 12th அதே தான் சொல்கிறேன், 11th அதே சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் டெரிவேஷன்ஸு ஒன்றா போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டெரிவேஷன் வச்சு போட்டுப்பார். நீ போட்டு பார்க்கலைன்னா எக்ஸாம் அன்றைக்கி படிச்சுன்னா ஒன்றுத்துக்கும் ஆகாது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அப்படி தான் ஈக்குவேஷன்ஸ் எழுதிப்பார். 11th 12th போகிறவங்க, 10th 11th போகிறவங்க கெமிஸ்ட்ரி வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதிப்பார். தியரியாக இருந்தால் அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. கெமிஸ்ட்ரி கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஈக்குவேஷன்ஸை எழுதிப்பார். ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு எழுதிப்பார். பேசிக்கை கற்றுக்க, இல்லைன்னா கஷ்டம். பயாலஜியில் ஈஸி தான். நம்ம பார்க்குறத ஒரு மார்க் புக் பேக் படித்தா போதும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 5 லெசன், ஜுவாலஜியில் ஃபஸ்ட் 5 லெசன் பார்க்குறது அப்படி இருக்கும். ஈஸி தான். புக் பேக்காவது இப்போ படிங்க. சிஎஸ்சில் ஃபஸ்ட் 6 சும்மா ஜென்ரலாக இருக்கும். சிஎஸ் கதை எழுதி விட்டாலே மார்க் போட்டுருவாங்க. அதனால் ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டர் டஃப் தான். ஃபஸ்ட் சாப்டர் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் சாப்டர் அல்ஜிப்ரா, தேர்ட் சாப்டர் பெரிய சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி, ஃபோர்த் சாப்டர் காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் ப்ரொமிட்டேஷன்ஸ். ஸோ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் ஆதிக்கம் செலுத்தினா வேறு 3 சாப்டராவது நல்லா படிங்க. ஸோ ஏதாவது ஒரு 3 சாப்டர் நல்லா படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ மேக்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இல்லைனா அவ்வளோதான். மேக்ஸோட கண்டினியூட்டி போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி 10th மாதிரி இருக்காது. இப்போது சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். கோட்டைலி முடிஞ்சதுக்கப்புறம் பழகிடும். அப்புறம் அப்படியே வந்துடுவீங்க. அப்புறம் 12th சரியாயிடும். சரியா? ஆகஸ்ட் செப்டம்பர் கோட்டைலிக்கு வந்து அடுத்த 2 லெசன், 3rd 4th தமிழில், இங்கிலீஷில் 3rd 4th, ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக 6வது லெசன், செகண்ட் வால்யூமில் மொத்தம் 6 லெசன். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 4 லெசன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 6, 7, 8 ஈஸி. இது எல்லாமே ஈஸி. 11, 12 மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். புக் பேக் மட்டும் படித்த போது நான் சொல்கிறேன். பாட்னி வந்து ஃபஸ்ட் 8 லெசன், ஜுவாலஜி 8 லெசன். பயாலஜி கடல் மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தது இம்பார்ட்டன்ட் போடுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு 10 லெசன் பேசிக்காக இருக்கும். மேக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக. நீ மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 4, சாப்டர் 5 இது படிச்சினாலே, அப்புறம் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கணக்கு படிச்சினாலே உன்னால் மேக்ஸில் கட்டாயமாக நான் சொல்கிறேன் உன்னால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 4 சாப்டர் ஒழுக்கமாக படிச்சினா போதும் கோட்டைலிக்கு. ஓகே, சரி. அடுத்தது நவம்பர் செகண்ட் மிட்டம். தமிழில் 5, 6 யூனிட்டு, இங்கிலீஷில் 5 யூனிட். தமிழ் இங்கிலீஷ் பிரச்சனை வராது. ஃபிசிக்ஸில் 7, 8, 9 செகண்ட் வால்யூமில். கெமிஸ்ட்ரியில் 5, 9, 10, 13, 14, 15. 15வது ஈஸி. 13, 14 கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புரியாது, ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல கோட்டை விட்டுருவீங்க. அந்த இடத்துல நேமிங் ரியாக்ஷன் நிறைய படிக்கணும். மீதியெல்லாம் ஈஸி. மேக்ஸ் வந்து 7th 8th சப்ப சாப்டர் மேட்ரிக்ஸ் அண்ட் வெக்டர் அல்ஜிப்ரா, அதில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துங்க. 7, 8 எப்படி நான் ஃபஸ்ட் வால்யூமில் 4 சாப்டர் நல்லா படிக்க சொன்னோம், அதே மாதிரி செகண்ட் வால்யூமில் 7, 8 நல்லா படிச்சிங்கன்னா போதும். மொத்தம் அந்த 6 சாப்டர் தவிர பண்ணிங்கனாலே பப்ளிக்கில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் இந்த 5 சாப்டர், இந்த 5 லெசன். ஜுவாலஜியில் 4 லெசன், அவ்வளோதான். ஸோ பாட்னி வந்து 15 லெசன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண போதும். டிசம்பரில் ஃபுல் போர்ஷன்ஸ் பார்த்து பயப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் பயாலஜி அது கடல் மாதிரி இருக்கும். சிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த 11 to 16 லெசன் முடி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஈஸி தான். எனக்கு தெரிஞ்ச பயாலஜி தான் உங்களுக்கு கஷ்டம். பயாலஜி மேக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? பயாலஜி பார்த்து பயப்பட வேண்டாம். பயாலஜியில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பாட்னியில் ஒரு 10 லெசன், ஜுவாலஜியில் ஒரு நான் சொல்கிற ஒரு 6 லெசன் படிச்சிங்கனாலே உன்னால் மோரோவர் எல்லாமே கவர் பண்ண முடியும். உனக்கு தெரியுமா
உனக்குமா 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்ரு, பயாலஜி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 70 மார்க்ஸ் தான். 70 மார்க்ஸ்க்கு நீ 15 எடுத்தால் பாஸ் பப்ளிக்கில். ஆனால் சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 20-25 வச்சுருப்பாங்க டார்கெட், அது நல்லா படிக்கிறக்காது. பட் 70க்கு 15 எடுத்துடலாம். 1 மார்க்கே உனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன், இது மட்டும் சொல்லிடுறேன் 4 சப்ஜெக்ட்டு. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 15 கேட்டுருவாங்க. அதில் புக்கின் வந்து ஒரு 10 புக் பேக் 10 இருக்கும், புக்கின் 5 இருக்கும். அடுத்தது 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 9 கொடுத்து 6 எழுதணும். சரியா? அதே மாதிரி 3 மார்க்கும் அதே மாதிரி தான், 9 கொடுத்து 6 எழுதணும். அதே மாதிரி 5 மார்க்கு 5 எழுதணும். சரியா? ஸோ 5 மார்க் 5 எழுதணும்னா 5மே எய்தரா சாய்ஸ், மேலே ஒன்று கேட்டால் கீழே ஒன்று. அதாவது ஒரே லெசன்லேருந்து கேட்க மாட்டாங்க, ஃபஸ்ட் லெசன் மேலே கேட்டால் கீழே செகண்ட் லெசன், அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ இதுதான் இதில் சினாரியா. அப்போ உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு இது எப்படி கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட் தெரியணும், கொஸ்டின் பேப்பர் செட்டப். ஆனால் மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் மட்டும் அப்படி கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இங்கிலீஷ் இப்போ சொல்ல விரும்பல, தமிழ்லேயும் இங்கிலீஷும் வேண்டாம் இப்போதைக்கு. மேக்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேக்ஸுக்கு 1 மார்க் 20. சரிங்களா? மேக்ஸில் 25 எடுத்தால் பாஸ் 90க்கு. பட் நம்ம நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுவோம். 2 மார்க் வந்து 7 எழுதணும். மொத்தம் எவ்வளோ தருவாங்கன்னா 10 கொடுத்து 7. 3 மார்க்கும் 10 கொடுத்து 7. 5 மார்க் வந்து எய்தரா சாய்ஸ், 7 5 மார்க் எழுதணும். அது எய்தரா சாய்ஸ், ஆர் சாய்ஸ். ஒரு சாப்டரில் கேட்டால் இன்னொரு சாப்டர் கேட்பாங்க. ஒரே சாப்டர் ரெண்டுமே மேலேயும் கீழே கேட்க மாட்டாங்க. அதாவது மேலே ஒரு ஃபஸ்ட் சாப்டர் கேட்டால் ஆர் சாய்ஸில் 5வது சாப்டர் கேட்பேன். எப்படி வேணாலும் காம்பினேஷன்ஸ் இருக்கும், ஆனால் ஆர் சாய்ஸ். உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் எல்லாமே. +1 பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், புதுசாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதனால் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சரிங்களா? சயின்ஸில் நீங்கள் பலதும் படிச்சிருப்பீங்க 10th. அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இதில் டோட்டலி டிஃப்ரெண்ட். டெரிவேஷன்ஸ் போட்டு பாருங்கள் ஃபிசிக்ஸில், ஈக்குவேஷன்ஸ் எழுதி பாருங்கள் கெமிஸ்ட்ரியில். மேக்ஸில் அன்றாட என்ன நடத்துகிறாங்களோ அன்னன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா மேக்ஸ் கஷ்டம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓனாக படிச்சுக்கலாம். நம்ம ஓனானா அதில் இருக்கிற மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை, ஓனாக புரிஞ்சு தெரிஞ்சு எழுதிக்கலாம். பயாலஜிக்கு டயக்ராம் இம்பார்ட்டன்ட், டயக்ராமுக்கு மோஸ்ட்லி முக்கியத்துவம் கொடுத்து ஓனாக எழுதிக்கலாம். நான் படிக்கிறதுக்கான நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். இனி சயின்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க தப்பி தவறி, அதனால் நல்லா படித்து எழுதி பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி 11th படித்ததுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் போர்ஷன் சொல்லிட்டேன். இந்த பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1 இயர் இதுதான் பிளானு. ஃபஸ்ட்டு மிட்டமும் கோட்டலையும் நல்லா பண்ணலைன்னா அங்கேயே ஊற்றிக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில். அண்ட் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. ஸ்டே டியூன்ல இருங்க. தேங்க்யூ.